கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கே இருந்த எங்கள் ஆண்டவரே, இந்த இடத்துல கூட்டிட்டு சேர்த்து ஆண்டவரே, உமது நன்மையினால் நிறைக்கப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. போக்கிலும் வரத்திலும் அப்பா எந்த ஒரு ஆண்டவரே குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டங்களின் மத்தியிலும் அப்பா எங்களை நடத்தி சென்றீரப்பா. ஆபத்து காலத்துல துணை இருந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவரப்பா, நன்மை செய்கிறாரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வேலை சில இந்த இடத்துல நீர் பாதுகாத்தீரப்பா, அம்மனில பாதுகாத்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை குடும்பங்களை பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அப்பா அம்மா உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே நீர் நல்லவர் ராஜா, நல்லவர் ராஜா. ஹல்லேலூயாப்பா. நீர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் சுற்றி திறந்த காலங்களில் ஆண்டவரே எவ்வளவு நன்மைகள் செய்த தேவன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்திரு அருளுவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிடுவோம் ராஜா. ஹல்லேலூயா அப்பா. நீர் ஒரு விஷயப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வருங்க ஆண்டவரே. சப்பா ஆவியானவர் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவர் முழு பாது கூட இருக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவ கரைகளை எல்லாம் மாற்றி போடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாம்ச சிந்தைகள் இச்சைகள் வைரக்கம் கோபங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிந்து மறையாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நீர் மன்னிங்க ராஜா. ஹல்லேலூயா அப்பா. தன் அக்கிரமத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. மோசையின் பலிபீடத்திலே அந்த இறங்கினது போல் ஆண்டவரே எங்களோட ஒவ்வொரு பலியிலும் நீர் அங்கீகரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இந்த இடத்தில் மனமாக இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கு ஆண்டவரே. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத இந்த வாக்கின்படி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா ஒரு நன்மையும் குறைபடாத அனுப்பும்படி செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உமது பிரசன்னத்தினால இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும். எப்போதும் கூட இயேசு என்கிற நாமத்தில் அன்புள்ள பரம்பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வாக்கின்படி நாவினால் அவரை துதித்து போற்றுவோமா. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயத்துடன் சொல்லி அவர் நாமத்தை ஸ்துதிப்போம். எல்லாம் கரங்களை தட்டி ஆராதிப்போம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஒரு பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில்
பாதுகாத்த என்றும் பாடுவேன். காற்றின் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்ற நாமமே சேர்ந்து ஆத்துமாவின் கீதமே. அல்லேலூயா. நேசரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். ஹalleluya. கோர பயங்கரமான புயல் நடந்த போதிலும் அவர் நம்மை பாதுகாத்தார். ஆமென். அவருடைய காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த நம்முடைய தேவன். ஆமென். ஹalleluya. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னவர் நமந்து ஆண்டவரோட தாழ்த்தி அவரிடத்துல நம்மை ஒப்படைக்கும் போது அவர் நம்ம இடத்துல கிருபை தெரிகிற தேவன். ஆமென். அவருடைய கிருபையால் நாம இருக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படமா தேவ கிருபையால் நான் ஆசிரியச்சு அவன் வழிகளில் நான் அறிஞ்சு பாடி அவர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் வழிகளில் நான் அறிஞ்சு அனுகமிச்சிடும் அவனுடைய சுவடுகளை. அனுகமிச்சிடும் அவனுடைய சுவடுகளை. தேவ கிருபையில் நான் ஆசிரிச்சு இகலோகமே தருகில் ஒரு சுகமும் மனசாந்தியது. இகலோகமும் தருகில் ஒரு சுகமும் மனசாந்தியது. எന്റെ യേശുവിന്റെ തിരു സന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്. എന്റെ യേശുവിന്റെ തിരു സന്നിധിയിൽ തിരു ആനന്ദമുണ്ടെനിക്ക്. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു അവൻ വഴികളിൽ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. എത്ര നല്ലവൻ മതിയായവൻ എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എല്ലാരും சொல்லுமா? എത്ര നല്ലവൻ മതിയായവൻ എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഇടമടുത്ത സഹായൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഇടമടുത്ത സഹായൻ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. അവൻ വഴികളിൽ ഞാൻ അറിഞ്ഞു. എല്ലാരും ചേർന്ന് പാടുവാ. അവനുടെ സുവടുകളിൽ ദേവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. എന്റെ ആയുസ്സിൽ ദിനമൊക്കെയും തന്റെ നാമമഹത്വത്തിനായി. എന്റെ ആയുസ്സിൽ ദിനമൊക്കെയും തന്റെ നാമ
அவனுடைய சுவடுகளே, அனுமதிச்சிடும் அவனுடைய சுவடுகளே, தேவ கிருபையில் நான் ஆசையிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ கிருபையில வாழ்றீங்க? ஹல்லேலூயா. பக்தன் அருமையா எழுதியிருக்கிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே பார்த்து ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க வந்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை சொல்லி ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஒரு மாத காலம் முழுவதும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஒரு தாயின் மேலான அன்பு, ஒரு தகப்பனின் மேலான அன்பு, நம்மளை நடத்தி வந்த விதங்கள், நம்மளை பாதுகாத்து வந்த விதங்கள், நம்மளை சுமந்து வந்த விதங்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி தேற்றுவாளோ அதே போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்ட பொழுது, நொறுக்கப்பட்ட பொழுது, பிற்கப்பட்ட பொழுது, முடியாது என்று சொன்ன பொழுது, பலவீனத்தோடு இருக்கும் பொழுது, இதுக்கு மேல என்னால் அடியெடுத்து வைக்க முடியாது என்று சொன்ன நிலையெல்லாம் தேவ கிருபை மாத்திரம். தேவ பிள்ளையே கையில உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, என்னுடைய டேலண்ட் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க தயவு, எல்லாம் உங்க இரக்கம், எல்லாம் உங்க காருண்யம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் இல்லைனா நாங்க என்றோ மரித்திருப்போமே, நீர் மாத்திரம் இல்லைனா நாங்க என்றோ அழிந்திருப்போமே, நீர் மாத்திரம் இல்லைனா நாங்க என்னோ மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தோம். அப்பா உங்க கிருபைதா எங்களை நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தான் என்னை நடத்தி வந்தா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் என் வீடும் எம்மாத்திரம், என்னை இதுவரை கர்த்தர் நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. இதற்கு ஈடாக நாம் எனத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வதே அல்லாமல் வேற எனத்தை நாம் அப்பாவுக்கு செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. அவர் அத்தனை நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அன்பை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமா தேவை? ஆவியானுடைய பலம் எத்தனை பேருக்கு அதிகமா தேவை? பாடுமா, ஊற்றப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியே உயிர்ப்பிக்க வேண்டுமே எம்மை தேவாதி தேவா என்று சொல்லி பாடி தெரிந்த பாட. டிஸ்பிளே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால போட முடியல. தெரிஞ்ச பாடம் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சொல்லுங்க, மாறியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே கேளுங்க, என் தலையை நனைக்க ஆமென். ஆவியா நிரப்புமே, பாத்திரம் நிரப்பும் நிச்சரான மொழியே நிசரம்பி மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. தேவ வைத்தே சுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. தேவ வைத்தே சுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. கேட்போமா? இதுவரை இருந்தது போல அல்லப்பா. எங்க பாத்திரங்கள்
அபிஷேகம் எந்த நாவல் திருத்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. எல்லாரும் கேட்போமா? எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே சபையை நிரப்பின ஆவியானவர், ஜனங்களை நிரப்பின ஆவியானவர், ஓ அப்போஸ்தலர்கள் நிரப்பின ஆவியானவர், எங்க சபையை நிரப்புங்க ஆண்டவரே. ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் ஜெப வேண்டுதல் தரித்திருப்போம். ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழித்தோடு சொல்லுங்க, பாத்திரம் வழித்தோடு நிச்சலால மூழ்கிய சரண்டில் மகிழ சரண்டில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும் எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்று பொழிந்து தராவி பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. மாறியாக அன்று பொழிந்து தாவி பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரர் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. எல்லாம் கேளுங்க ஆண்டவருடைய பாதத்தில். ஆண்டவரே எங்க பாத்திரம் நிரப்பப்படட்டும். எங்க வாழ்க்கையில ஆவியால் நடத்துங்க. நிச்சரத்தில் மகிழ நிச்சரத்தில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும் எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. மாறியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே மாறியாக இன்று பொழிந்திடுமே. மாறியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே மாறியாக இன்று பொழிந்திடுமே. மாறியாக இன்று பொழிந்திட்ட எல்லாருக்கும் ஆண்டவரே ஓ ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே நடந்த அற்புதங்கள் நடந்த அதிசயங்கள் நடந்த விடுதலை நடந்த சுகம் எங்க சபையில நடக்கட்டும், எங்க குடும்பத்தில் நடக்கட்டும், எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் கண்ட ஆவியில நிரப்புவீராக, அபிஷேகத்தில நிரப்புவீராக, வல்லமையில நிரப்புவீராக, தேவன் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் கண்ட நிரப்புவீராக ஆண்டவரே. நிரம்பின பாத்திரமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்க சும்மா வந்துட்டு போக கூடாதப்பா, ஏதோ கடமைக்காக வந்துட்டு போக கூடாதப்பா, ஏதோ சடங்காச்சாரத்துக்காக வந்துட்டு போக கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, நாங்கள் சாரமேற்றப்பட்டவர்களாக, நாங்கள் உண்மையாய் உம்மை தொழுது கொள்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. சோர்ந்த இருதயங்கள் எல்லாம் பெலப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஓ ஏசியா தீர்க்கதரிசி வீரமாய் சொல்லுகிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பா, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்காக காத்திருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எங்கள் குடும்பம் பாக்கியம் உள்ளது, எங்க சபை பாக்கியம் உள்ள சபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மளை ஒரு நாளும் கைவிடாதவர் இல்லையா? எத்தனையோ மனிதர்கள் நம்மளை விட்டு போனார்கள், கைவிட்டு போனார்கள், சொன்ன வாக்கை மறந்து போனார்கள். ஆனால் இன்றும் நம்மளை கைவிடாத ஒரு
அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு கணவன் ஒரு மனைவியை கைவிட்டு விடுவான், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கைவிட்டு விடுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை மரண வரிந்தும் நான் நடத்துகிறான். ஹல்லேலூயா. பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேசர் நீரே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து படிக்க போறோம். இருதயத்தை ஊற்றி தேவ பாதத்திலே அர்ப்பணிப்போடு. ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. யார் செய்ய முடியும்? சொல்லுங்க வாயில திறந்து. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நான் நீரே. பாவம் செய்த பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. சொல்லுங்க. பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குறிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குறிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். நான் தலை குனிந்த போது என்னோடு சொல்லுங்க வாயில திறந்து. எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, அதே இடத்துல உங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். கூட வந்தீர். நான் குறிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை தலைகுனிவுகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், வெட்கங்கள். எதிர்பாராத விதத்திலே மனிதர்கள் நம்மளை தூக்கி எறிவது, நினைக்காத நேரத்திலே நம்மளை புறக்கணிப்பது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எந்த இடத்துல தலை குனிந்தையோ, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டையோ, எந்த இடத்துல நீ நிந்திக்கப்பட்டையோ,
எந்த இடத்துல நீ அவமானப்பட்டையோ, எந்த இடத்துல நீ புறக்கணிக்கப்பட்டையோ, அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை அழகு பார்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம் மத்தியிலே இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னை உயர்த்துகிற ஆண்டவர், என்னை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், என்னை அழகு பார்க்கிற ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. எத்தனை நல்ல தேவன் ஐயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவா, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடக்கும் பொழுதெல்லாம் தேவ பாதுகாவல், தேவ நடத்துதல், தேவ கிருபை அவர்களோடு கூட இருந்தது. இன்றும் தேவன் நமக்கு அப்படித்தான் நம்மளை பாதுகாக்கிறார். கையில உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பாதுகாக்கிற ஆண்டவர், என்னை நடத்துகிற ஆண்டவர், என்னை சுமக்கிற ஆண்டவர், என்னை தப்பு வைக்கிற ஆண்டவர். துதிங்களை கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கத்தானே, கர்த்தரை துதிக்கத்தானே, கர்த்தரை உயர்த்தத்தானே. அல்லேலூயா. ஒரு மனிதனை பார்க்க இல்ல, ஆண்டவரை தானே உயர்த்த வந்திருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை என்னை நடத்தினவ, இன்னும் என்னை நடத்துவீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை ஒருவேளை தோற்று போய் இருக்கலாம், ஒருவேளை அது நடக்காமல் இருக்கலாம், ஒருவேளை கூடாமல் இருக்கலாம். இந்த மாலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உன்னால அம்மாளே அபிஷேகப்பட்டவன், அபிஷேகப்பட்டவன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடுமா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்போமா? ஆமென். எப்போதும் எனக்கு போதுமையா. எல்லா கைகளை உயர்த்தி பிரசன்னம், தேவ பிரசன்னம். எத்தனை பேர் சொல்றீங்க? பிரசன்னம், பிரசன்னம், சொல்லுங்க. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த, கரம் பிடித்த
எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே உங்க பிரசன்னம் வேணும்பா, உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. மோசே சொல்றாரு, ஓ உங்க பிரச்சனை இல்லைன்னா எங்களை கொண்டு போடாதீங்கப்பா, எங்களை வழி நடத்தாதீங்க, உங்க பிரச்சனை மாத்திரம் எங்களுக்கு வேணும், உங்க பிரச்சனை மாத்திரம் எங்களுக்கு வேணும், உங்க பிரச்சனை மாத்திரம் எங்களுக்கு வேணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நாங்க வாழ்வதற்கு, நாங்கள் நடப்பதற்கு, நாங்கள் ஜீவிப்பதற்கு உங்க பிரச்சனை வேணும் ஆண்டவரே, உங்க வழி நடத்தல வேணும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஞானமாய் போதிப்பதற்கு உங்க பிரச்சனை வேணும் ஆண்டவரே, ஞானமாய் வேலைகளை செய்வதற்கு உங்க பிரச்சனை வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை வேணும் ஆண்டவரே, உங்க தயவு வேணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கேளுங்க, உங்க கிருபை வேணும், உங்க காருண்யம் வேணும், உங்க வழி நடத்தல வேணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஹல்லேலூயா, மோசே நான் உன் கூட வரல, நீ அந்த ஜனங்களை கொண்டு போ, நீ அந்த ஜனங்களை கொண்டு போ. மோசே சொல்றாரு, நோ நோ வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத அந்த காணா வேண்டாம், நீங்க இல்லாத அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், நீங்க இல்லாத ஓ அந்த மேன்மை வேண்டாம், நீங்க வந்தா தாப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி, நீங்க வந்தா தான் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் நிரந்தரமான ஆசீர்வாதம், அதுதான் நிலையான ஆசீர்வாதம், அதுதான் நிலையான மேன்மை. கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரே ஒரு முறை கூட சொல்லுங்க, எல்லாம் உங்க சத்தத்தை உயர்த்தி பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் தேவனுடைய பிரசன்னம் நேரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் உயர்த்திய கர்த்தரை உயர்த்தி, அவரே ஆராதனைக்கு பாத்திர, அவரே கனத்துக்கு பாத்திர, அவரே மகிமைக்கு பாத்திர, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். அந்த நாமத்தில் உயர்த்த உயர்த்த உங்க வாழ்க்கை மாறும். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, அவர் 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி வருகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன், எழுந்தருளுகிற தேவன். தம்முடைய பிரசனத்தை அளவில்லாமல் அளவில்லாத பிரசனத்தை நம் மத்தியிலே ஊற்றுகிறதான ஆண்டவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, உங்க மகிமை எங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நல்ல பிரசனத்துக்காக, இந்த நல்ல மகிமைக்காக, ஓ எங்களை நிரப்பியிருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் ஐயா, நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திர, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. Hallelujah.
என் பேர் ரூபன். You can call me as a brother Ruben. I'm a certified AITA level 5 tennis coach, and my students played for Indian team, and even last week in Australian Open Junior my student played. But ஒரு உலக பிரகாரமான ஒரு டென்னிஸ் தொழிலில் இருந்த என்னை கத்தர் வேறு பிரித்து he called me as a prayer missionary. By the passion, I'm proud to introduce myself as a prayer missionary. இதுதான் என்னுடைய அழைப்பாக கத்தர் கொடுத்து last 17 years I'm traveling to the many places, all the places over in India, including Andaman Islands and the Himalayan region in India, Himalayan region in Nepal, Himalayan region in Tibet, and I have moved out of the country. நம்ம நாட்டை விட்டு வெளியே ஒரு 16 தேசங்களுக்கு நான் இது வரைக்கும் பயணப்பட்டிருக்கிறேன், அண்ட் ரிப்பீட்டடாக சில தேசங்களுக்கு பயணப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய 17வது ஆண்டில் the 17th year and the 17th country. Hallelujah. So it's very special. இது வந்து கர்த்தர் தீர்மானித்த ஒரு அழைப்பின் பிரகாரமாக தான் சார்ஜாக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், ஜீசஸ் இஸ் குட். ஆமென். அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதனால் என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், பசி, வேதனை, மரணத்தின் தருவாயில் நான் நின்ற இடங்கள், இதெல்லாம் ரொம்ப கொடுமையான காலங்களே இந்த மிஷன் பயணத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். நான் என் மனைவி மகனுமாக இருந்தோம். ஒரு மிஷனரி என்பது சாதாரண ஒரு வேலை இல்லை, அழைப்பு இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மேபி ஐ கேன் டெல் யூ, நாட் வெரி ப்ரீஃப்லி ஐ கான் டெல் யூ. வித் திஸ் பைபிள் த வெரி டிஃப்ரெண்ட் ஆர்மி, ஐ டோன்ட் நேம் த ஆர்மி, தே கேப்சர்ட் வித் மீ வித் திஸ் பைபிள். பட் நான் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கேருந்து பொழைச்சி வர முடியாது. ஆனால் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உங்கள் மீதும் ஒரு நோக்கம் இருக்கிறது. When the journey begins with a purpose, it ends with a meaning. வாழ்க்கை பயணம் நோக்கத்தோடு தொடங்கினால் அர்த்தத்தோடு முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை கூப்பிட்டு இங்கே நிறுத்தியிருக்கிறீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாஸ்டர், இட்ஸ் மை ப்ரிவிலேஜ். ஏன்னா மிஷினரிகளுக்கெல்லாம் பெரிய மரியாதைலாம் இருக்காது, எங்களை யாரும் கண்டுக்க விட மாட்டாங்க. சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. ஐ எம் அ சர்டிஃபைட் கோச் அண்ட் டன் மை MBA in ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ரொஃபைல். லாஸ்ட் 3 decades 30 வருஷமாக டென்னிஸ் கோச்சிங்கில் இருக்கிறேன். அதில் இருக்கிற மரியாதைலாம் மிஷினரியாக இருக்கும் போதெல்லாம் யாரும் அவங்களை பார்க்க கூட மாட்டாங்க. பிகாஸ் எங்கள் பயணங்களை வெளியே சொல்ல முடியாது, எந்த இடத்துக்கு போகிறோம், எங்கே வரோன்னு சொல்ல முடியாது. ஸோ த ப்ரொஃபைல் வில் பி வெரி எம்டி ஆல்மோஸ்ட். ஸோ பீப்புள் நெவர் கோயிங் டு ரெஸ்பெக்ட் யூ, பட் காட் ஹானர்ஸ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெரியாத ஒருத்தனை கூட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமாம். I was so filled with the happiness that literally church is sitting there and literally church is standing here. What a great leadership, pastor. It's a great leadership. It's amazed. எல்லாருமே அங்கே வந்துட்டு போனாங்க ஆல்மோஸ்ட். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு பிரதர் கூட சொன்னார், போதகர் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நடத்துவார். எனக்கு அது அவர் சொன்னதை சரி ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான், என்னை கூப்பிட்டு வந்த சகோதரர். ஆனால் லிட்ரலி எவ்ரி ஒன் இஸ் ஹியர், எவ்ரி ஒன் இஸ் தேர், அண்ட் ஐ எம் ஆல்சோ தேர், ஐ எம் ஹியர் நவ். ஹல்லேலூயா. போதகர் தான் ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன், இங்கே மற்ற எல்லாம் வந்துட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். யூ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். Bartimaeus, he came to Jesus and Jesus asked him, what do you want? I want a sight. எனக்கு பார்வை வேணும், அவ்வளோதான். ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, ஒரு விண்ணப்பம் இருந்தால் அதற்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். சும்மா வளைஞ்செல்லாம் நம்ம சென்னை ரோட்டில் பாரிஸ் கார்னரில் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஓட்ட முடியாது. ஜெபம் என்பது இந்த ப்ரிசிஷனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது பதில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாலை வேளையில் கர்த்தர் பாருங்க, ஒரு நன்மையான காரியங்களே உங்களோட பேச விரும்புகிறார். See, normally the human psychology is when something is in front of somebody, as a person, இது எனக்கு தடை மாதிரி இருந்ததுன்னா I feel so low, ரொம்ப வருத்தப்படுவேன். அது போகிற இடத்துல தடையாக இருக்குது, போகிற இடத்துல அது தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுவேன். ஆனால் when the athlete standing in a running lane, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தன்னுடைய லேனில் நிற்கும் போது
the hurdles which placed in front of him is a challenge, is a task. அதை அவர் வேறு விதமாக பார்ப்பார். ஒரு சாதாரண மனிதன் தடையை பார்ப்பாங்க. இல்லையா, இதை வேற தாண்டி எடுத்துகிட்டு போகணுமா, தூக்கி போகணுமா, காலை வேற மேலே வைக்கணுமா, கீழே வைக்கணுமா அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு அது ஒரு சவாலை மேற்கொள்ளுகிற ஒரு பயணமாக இருக்கும். ஸோ த வே வி see our life is more important. நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்குறோன்றதை பொறுத்து தான் நம்ம வெற்றியும் தோல்வியும். வெற்றி தோல்வி அப்படி தான் இருக்குது. நான் டெல்லியில் வந்து ஒரு சென்டரில் சீஃப் கோச்சாக இருக்கும் போது the students came in the auto in the evening, ஆட்டோ ரிக்ஷாவில் வராங்க. ஈவினிங் நான் டோர்னமெண்ட் போக முடியல. they all came with the head down, the drop face-ஓடு அப்படியே கொஞ்சம் சோகமாக நடந்து வந்தாங்க. நான் கேட்டேன், what happened? They said that we literally lost very badly, we lost the tournament. I asked a very simple question to the children. Did you played in the match, during the match time, what you have learned in the practice time? நீ என்ன கற்றுக்கொண்டாயோ அதை உன்னால் அந்த போட்டி களத்தில் செயல்படுத்த முடிந்ததா இல்லையா? இதான் கேள்வி. நீ ஜெயிச்சியா தோத்தியான்னு நான் கேட்கல. என்ன கற்றுக்கொண்டாயோ அதை அங்கே நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா, எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதான்னு கேட்டேன். They said yes, what I have learned, because I am a beginner, my opponent is very stronger. நான் என்ன கற்றுக்கொண்டனோ அதை போய் நான் செயல்படுத்துறேன். Then I said, you are the winner. That is called the base performance. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தில் நமக்குன்னு ஒரு நிறைவு வேணும் வாழ்க்கையில். அப்படி நிறைவு இல்லைன்னா நம்ம தோற்று போனவர்களாகவே இருப்போம். அதனால தான் வாழ்க்கை எப்பவுமே சோகமாகவே இருக்குது. அந்த காலத்தில் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கும்போது ஒரு டக்கு நடந்து போவோம், ஒருத்தர் அவுட் ஆகிட்டார்லாம். அது மாதிரி வாழ்க்கையை தொங்க போட்டுகிட்டே போகிறோம். ஏன்? பிகாஸ் we don't have a satisfaction. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறாராம். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாய் நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாய் கடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுறவர் முன்னாடி போறாராம். வசனம் சொல்லுது, அவர்கள் தான் தடைகளை நீக்குகிறார்கள். அப்போ யார் நீக்கிறார்? whether the God is removing the obstacles or the chosen people. யார் நீக்கிறா? யார் அதை தூக்கி போடுறா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. we are the heir of the kingdom, living kingdom. அப்போ நமக்குன்னு ஒரு வாரிசு இருக்குது, நமக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, ரத்தத்தினுடைய உரிமை இருக்குது. நம்மை அவர் மேம்படுத்தி நம்மை கொண்டே இந்த தடைகளை நீக்குவார். You going to be the tool to remove your own obstacles in front of you, my dear brother, my dear sister. நீங்க தான் அதை செயல்படுத்த போறீங்க. கர்த்தர் உங்களை தான் பலப்படுத்த போறாரு, உங்களை தான் திடப்படுத்த போகிறாரு. ஆனால் தடைகள் நீங்க போகிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நமக்குன்னு அவர் எடுத்து போட்டு நம்ம சோம்பேறித்தனமாக நடந்து போகிற ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் இல்லை. நம்ம சோர்வாக இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் பலனாக இருக்கணும். நல்ல ஒர்ஷிப் ரொம்ப அழகாக பண்ணாங்க, நல்ல பாடல், நல்ல எவ்வளோ உற்சாகம் கொடுத்தது. ஏன் தெரியுமா? அதில் ஒரு உயிர் இருந்தது, அந்த வார்த்தையில் ஒரு உயிர் இருந்தது, உச்சரிப்பில் ஒரு உயிர் இருந்தது. அதுதான் நம்மளுக்கு உற்சாகப்படுத்துது. நம் தடைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நாம் எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் அங்கே சிலுவையில் இருந்துட்டு சொல்கிறாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட். ட்ரெஸ்ஸு இல்லை, ரத்தம் இல்லை, தண்ணி இல்லை, எல்லாரும் எலியாவை கூப்பிடுகிறான்னு கேள்வி. They are all mocking the Lord Jesus Christ. They named him as a fake, the king. மேலெல்லாம் போர்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானமாக இருக்குது. 3 days before they called ஓசன்னா ஓசன்னான்னு 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன அதே ஜனம்தான் 3 நாளைக்கு அப்புறம் மார்க் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. On that moment the Lord Jesus Christ said, it is finished. முடிந்தது அப்படின்னு அவர் சொன்னதுனால் இங்கே நம்ம வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாய் போகிறாராம். நம்மை கொண்டு தான் தடைகளை நீக்குகிறார். ராஜாவாக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார். அப்படின்னா நேம் சேக்கு கிங் இல்லை, வித் அத்தாரிட்டி, த கிங் ஆஃப் கிங். நம்ம ஊர்லலாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க, சில ராஜ பரம்பரைகள்லாம் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது இன்றைக்கும். சிவகங்கை பக்கம் இங்கே தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் தே ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் ரூலர்ஸ் லைக் இன் யூகேலலாம் இருக்கிற மாதிரி. ஆனால் த லார்ட் இஸ் அன் அத்தாரிட்டி. கர்த்தர் என்பது அத்தாரிட்டியை குறிக்கிறது. அவர் அதிகாரத்தோடு ராஜாவாக இருக்கிறார்.
அவர் உங்களுக்கு முன்பதாய் போய் உங்களை பலப்படுத்தி, மகனே மகனே கவலைப்படாத பார்க்க போ, ஸ்டெப் இன் ஸ்டெப் இன் ஸ்டெப் இன், உன்னால் முடியும், கமான் கமான் கமான், நாங்கள் ஸ்போர்ட்ஸில் சொல்லுவோம் கமான், ஸ்டெப் இன் ஸ்டெப் இன் ஸ்டெப் இன், உன்னால் முடியும் முடியும் சொல்லி 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 உங்கள் தடையை உங்களை கொண்டே நீக்குகிறார். இதுதாங்க ஒரு வாழ்க்கை. சும்மா சோம்பேறித்தனமாக நம்ம நின்றுட்டு காட் கோ அண்ட் கிளியர் இட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம் தடைகளை நாம் நீக்குவோம் அவர் பலத்தை கொண்டு, அவர் அன்பை கொண்டு, அவருடைய அபிஷேகத்தை கொண்டு. கிருபையை பற்றி பேசுனீங்க இல்லையா, அந்த கிருபையை கொண்டு. கிருபைனா என்ன? the undeserved forgiveness. We don't have any quality to receive that forgiveness, but we received it. அதான் கிருபை. Holy Jesus, hallelujah. என்னுடைய மிஷன் ஹிமாலயாஸில் எந்த இடம், அந்த ரீஜன் அதெல்லாம் வேண்டாம், அதை வேணால் சொல்கிறேன், ப்ரைவேட்டாக சொல்கிறேன். த வேர்ல்ட் மோஸ்ட் டிமானிக்கல் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐயோ இதுதான்ப்பா மிக மோஸ்டான இடம், மிக மோசமான ஒரு தீய இடம்னு சொன்னால் அந்த இடத்துக்கு தனியாக போயிருக்கிறேன். ஆனால் என் பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால். அவர் சொன்னால் அது ஆகும். அவர் சொன்னார், நான் போனேன். என் மனைவி சின்ன குழந்தையாக வீட்டில் இருந்தாங்க, அவ்வளோதான். யாரும் எங்களுக்கு இல்லை, பெற்றோர்கள் இல்லை, உடன்பிறப்புகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, யாருமே எங்களுக்கு உதவி இல்லை. ஆனாலும் நாங்கள் போகிறேன். அவர் எனக்கு முன்பதாகி போய் எல்லாவற்றையும் மேம்படுத்துகிறாரு. ஹைப்போதோமியா வருது, 24 கிலோமீட்டர்ஸ் இந்த ஹை ஆல்டிடியூடில் நடக்கணும், பேக் பேக்கில் வெயிட் இருக்குது. கர்த்தாவே ஏசப்பா என்னால் முடியலப்பா, ஐ எம் ஆல்ரெடி கான். தலை தண்ணி இப்படி ஆட்டின தலை தண்ணி ஆடுது உள்ளார, நான் மறிக்கிற நிலையில் இருக்கிறேன், என்னால் நடக்கவே முடியல. ஈவன் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்துமே முடியல, ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி. அப்போ நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறேன். The Lord, you call me for the purpose, right? You send me here. If this rain, அது மழை வர வருது, மழை வந்து நினைஞ்சிட்டேன் அவ்வளோதான், அங்கேயே செத்துட்டேன் அவ்வளோதான், என்னை தூக்கிட்டு கூட வரமாட்டாங்க. You stop this rain and let the sun shine like in a Chennai city மாதிரி. அதாவது சென்னையில் வெயில் அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்கணும் எங்கே ஹிமாலயாஸில். வெயில் அடிக்கட்டும், மழை நிற்கட்டும், அப்புறம் நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன். When our prayer is very honest, யோசுவா சூரியனை நிறுத்தினதை போல our prayer is honest-ஆக இருந்து ஒரு உண்மையான தேவையாக இருந்தால் மழை நின்றது. வெளிச்சம் வெயில் சுல்லுன்னு அடிச்சதுங்க ஹிமாலயாவில். அதுக்கப்புறமாக I accomplished the mission for the kingdom. வாழ்க்கையில் உங்கள் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர். சும்மா நான் வெள்ளை சட்டை ப்ளூ பேண்ட் போய் தான் என்னோடய யூனிஃபார்ம் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் தான் போடுறேன். இது போட்டதுனால எவனுமே பெரிய பரலோகத்துக்கு போக முடியாது. நான் முகமுகமாய் பார்த்ததுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. That never makes me qualified to enter the kingdom of heaven. Unless otherwise, எனக்கு அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது தெரியுமா? You are more special. நம்ம 2 பேரும் போவோம், வாங்க கிறிஸ்துக்கிட்ட பார்க்க போவோம். The God will give a first preference for you than me. அந்த கெட்ட குமாரன் போகும்போது, நான் எங்கள் அப்பா வீட்டில் இனிமேல் பிள்ளையாக இருக்க வேண்டாம், லெட் மீ as a servant, ஒரு வேலைக்காரனாக கூட இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, there is a difference between the children anointing and the servant anointing. சர்வெண்ட்டாக இருக்கிறத விட பிள்ளைகளாக இருப்பது மேலானது. ஹல்லேலூயா. பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் பெரிய அழைப்பு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் காரியத்தில் you stand in your ground and do the things in a very proper and a faithful manner. God will bless you. இதுதான் ஆசீர்வாதம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பதாய் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, ஏசாயா 45, டைம் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க ஃபர்ஸ்ட், வால் கிளாக் இல்லை. ஓகே, வி ஹாவ் லிட்டில் டைம், ஸோ நம்ம கரெக்டாக அதுக்கு போகணும். ஓகே, ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அந்த 4th scripture says, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபடத்தில் இருக்கிற புதையிலும் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்கு முன்பதாய் போய் கோணலானவைகள், the crooked place, I will make it straight. நான் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஓகே, அக்ரீட். வெங்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பால், the bars of iron, அதை வந்து உடைச்சி போடுறாராம். இங்கே ஒரு டோர் இருக்குது. இப்போ I ask someone, we lost the key. அதாவது வீட்டில் சில நேரத்தை சாவியை தொலைச்சிருவோம்ல நம்ம ஊரில்,
அப்போ வந்து டோரை பிரேக் பண்ண என்ன பண்ணுவீங்க? சாவி தொலைச்சிட்டிங்க, டோரை திறந்து போகணும், என்ன செய்வீங்க? பூட்டை உடைப்பீங்க, அந்த லாக்கு. அதான் இரும்பு தாழ்பாள்கள், கரெக்டா? இந்த பார்ஸ், அயன் பார்ஸ், நீங்கள் அதை தானே உடைக்கணும். இங்கே ஏன் வெங்கல கதவையே சேர்த்து உடைக்கிறார் கர்த்தர்? நல்லா, நான் இதுக்கான பதிலை கடைசியில் உங்களுக்கு சொல்லுவேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஓ, இதுக்கு தான் அதனுடைய அர்த்தமா அப்படின்னு. ரொம்ப எளிமையான இதுதான், ஆனால் ஆச்சரியமான அன்பான அர்த்தம் இருக்குது அதுக்கு பின்னாடி. வெங்கல கதவு என்டையர் அந்த இதுவே ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாராம். அந்த இரும்பு தாழ்பால்கள், அந்த பார்ஸ் அந்த காலத்துலலாம் அந்த ஸ்ட்ரைட்டு போய் நம்ம பழைய காலத்தில் வீட்டுங்கள்லாம் இருக்கும், எடுத்து அப்படி போடுவோம். அது மாதிரி 2-3 இருந்திருக்கலாம் மேபி அந்த டைமில், டு லாக் த டோர். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், the bronze is in a corrosion resistance than a iron, tougher than a iron. அது இன்னும் கொஞ்சம் வலிமையான உலோகம் இரும்பை காட்டிலும். காஸ்ட்லியர் than a iron, இரும்பை காட்டிலும் ரொம்ப வலிமையானது, கொஞ்சம் விலை மதிப்புள்ளது, துருப்பிடிக்காது, இரும்பு தாழ்பால் கதவு. இதுதானே உண்மை. நேபுகாத்நேச்சாரினுடைய அந்த தரிசனத்தில் தானியேல் 2:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தங்கம், வெள்ளி, இங்கே பித்தளை, அதாவது பிரான்ஸ் இங்கே எங்கே இருக்குது? ஹிப்லையும் டைஸ்லையும் இருக்குதான். ஒரு மனுஷனுக்கு எங்கே பேலன்ஸ் இருக்குது தெரியுமா? இப்போ நான் ஏன் நிற்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கோர் இங்கே இருக்குது. ஐ ஹாவ் அ கோர் ஹியர், த இன்விசிபிள் கான்செப்ட். கோர் என்பது ஒரு பொருள் இல்லை, அது உனக்கு நமக்குள்ளாக இருக்கிற ஒரு இதுதான் என்னை வந்து நிப்பாட்டுது. முன்னாடி போல், சைடில் போல், பின்ன போல். இங்கே நீங்கள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு சின்னதாக ஒரு உணர்வு வரும். த கோர். ஏர்த்துக்கு ஒரு கோர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பூமிக்கு ஒரு கோர் இருக்குது. அந்த கோர் தான் பூமியை நிறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கோர் தான் நம்மளை நிறுத்துது. அப்போ வெண்கலம் என்பது உலகத்தினுடைய கோர். உங்களுக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறதுக்கான கோர் அது. அதை தாண்டி போகவே முடியாது. ஏன்னா தட் இஸ் த ஹார்ட் கோர்னு சொல்லுவாங்களா, அது வந்து அது மைய பகுதி, அது மைய புள்ளி உங்களை தடுத்து நிறுத்திடும். அந்த வெண்கலம், உங்களை தடுத்து நிறுத்துகிற வெண்கலத்தை உடைப்பதற்கு தடைகளை நீக்கி போடுகிறவர். மகனே மகளே, வாமா நம்ம போகலாம், வாமா, வாப்பா, நான் போகலாம், நான் வரேன், கூப்பிட்டு வரேன், கம் வித் மீ, வாக் வித் மீ. உடைச்சிட்டு போ. The core of your enemy will be destroyed by the love of Jesus Christ. இயேசுவின் அன்பினால உலகத்தினுடைய கோரை நீங்கள் உடைக்க முடியும். அந்த வெண்கலத்தை, அதுக்கு தான் அந்த ஸ்டாச்சுவில் பார்க்குறோம். கீழே கல் உருண்டு வந்து காலில் பட்ட உடனே சில கீழே உழுகுது. ஏன்னா பிகாஸ் the statue lost the balance. சுக்குநூறாய் உடைந்து போகிறது. வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறார், வலியை உண்டு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டு பண்ண போகிறார். நிச்சயமாக உண்டு பண்ண போகிறார். உறுதியாக உண்டு பண்ண போகிறார். அடுத்த முறை சந்திப்போமான்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் அனுமதி கொடுத்தா தான் வர முடியும். ஆனால் நீங்கள் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காய் வளருவீங்க. நான் கேள்விப்படுவேன், நிச்சயம் கேள்விப்படுவேன். இது எனக்கு ஒரு சமாதானமான ஒரு சபையாக நான் ஃபீல் பண்ணேன். ஐ ஃபெல்ட் வெரி வெரி பீஸ் அண்ட் ப்ளசன்ட் ப்ரெசன்ஸ். ஒரு மாதிரி சமாதானம் எனக்கே இருந்தது. அவரெல்லாம் ஒர்ஷிப் பண்ணும்போது ரொம்ப வெக்கப்படுறீங்களா? ஐயோ, நான் தாங்க ரொம்ப வெக்கப்பட்டுருக்கிறேன். நானே கையை தூக்கிட்டேன். ஆண்டவரே, என்னை தான் ரொம்ப வெக்கப்படுத்துகிறாங்க. ஐ ஃபீல் அஸ் த பார்ட் ஆஃப் திஸ் சர்ச். அதுக்கப்புறம் தான் நான் ப்ரீச்சர்னே நானே புரியும், நம்ம ப்ரீச்சராக வந்திருக்கோம் இங்கே. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பர்சனலி, ஆமாம், ரொம்ப வெக்கமாக தான் இருக்குது, அவமானமாக இருக்குது, ஒதுக்குறாங்க. அவர் சொன்னார் இல்லையா, அந்த எல்லா வார்த்தையும் எனக்கு தான். லிட்ரலி அவர் எனக்கு தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் செல்கிறார். நீங்கள் தான் அந்த தடைகளை நீக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, இப்போ ஏசாயா 52:12 இது பாருங்களேன். இப்போ தடைகளை நீக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப ஹரிபரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? சோறு சுட சுட வந்து கொட்டிட்டு டப்புன்னு எடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வாய் அவ்வளோதான். அதுவும் இந்த பொங்கல் சுட சுட பொங்கல் இருக்கும் போது ஊற்றி சாப்பிட்டீங்க, அது ஒட்டிக்கும் போய், அவ்வளோதான், பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும் சூடா. ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்கணும். அப்போ கதவு உடைஞ்சிருச்சு, நீங்கள் தான் உடைச்சிட்டீங்க. கதவை உடைச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய பலசாலி, ஆவிக்குரிய பலசாலின்ட்டு உடனே தீவிரமாக ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஹாவ் பேஷன்ஸ், ஹாவ் பேஷன்ஸ். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களை செல்ல போகிறார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நிறைய சாட்சி இருக்குது, பட் நமக்கு நேரம் இல்லாதனால அதை சொல்ல முடியாது. ஒரு அழகான சாட்சியாக ஒரு எத்தியோப்பியன் மேன் எனக்கு சொன்னார். இந்த வசனத்தை குறித்து நான் கேட்கும் போது அது தீவிரித்து ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னும் போது அவருடைய வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் இந்த எத்தியோப்பியாவிலேருந்து லிபியா வழியாக போய் யூரோப் போய் அங்கேருந்து அமெரிக்கா போய் இப்போ வந்து டெக்ஸஸில் அவருடைய பிள்ளைங்க அங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கிற அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கார். ஒரு அகதியாக போனவர். அவர் ஒரு இடத்துல பாலைவனத்தில் நிற்கும்பொழுது பசி பட்டினி ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க, ஒவ்வொரு கேம்ப்லேயும் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. அந்த இடத்துல விட்டு போகிறப்போ ஒரு வெஹிக்கிளுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ரொம்ப நாளாக வரல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சகாரா தாண்டி போகணும். அப்பொழுது எல்லா மக்களும் மற்ற நம்பிக்கையில் இருக்கிற மக்களுக்கும் அவங்கவுங்க அங்கே நிற்கிறாங்க, அவ்வளோதான் தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. பட் ஒரு கூட்ட மக்கள் 4 பேர் மட்டும் எத்தியோப்பியன் கிறிஸ்டியன்ஸ் இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் காலையில் வண்டி வந்தது, தூரத்தில் எல்லாம் பார்த்த உடனே எல்லாம் தீவிரித்து ஓடுறாங்க. வண்டி வந்துருச்சு, ஓடுறா புடுறா, போது இடத்த புடுறா, துண்டை போடு, உள்ளே போய் ஏறி உட்காருவோம். பஸ்ஸில் துண்டு போட்டிருக்கீங்களா யாராவது? நாலாம் போட்டிருக்கான். துண்டு போட்டு அதுக்கு சண்டை வர போடுவான், இது ஏன் துண்டு தான் அப்படின்ட்டு. ஸோ ஓடி போகிறாங்க. 4 பேர் அப்படி எந்திரிக்கும் பொழுது அவர் பேர் ஜோசப் சொன்னாரா, நோ நோ நோ, லெட் அஸ் ப்ரே, தேங்க் காட் பிகாஸ் காட் ஹஸ் ப்ரொவைடட் வே. நம்ம நின்று நன்றி சொல்லிட்டு போவோம், நம்ம நின்று நன்றி சொல்லிட்டு போவோம். உலகம் ஓடுற மாதிரி கதவு உடஞ்சோடனே ஓடக்கூடாது. No, that is not an open door, that is not a blessing, that is not a testimony. அது ஒரு சாட்சியும் கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. அமைதியாக இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி சமாதானமாய் கடந்து போங்க. நீங்கள் தீவிரத்தில் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, கிடைச்சா போதுன்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் 2006 அந்த டைம் நினைக்கிறேன், ஃப்ளட் ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஃப்ளட் ரிலீஃப் 2000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 rupees. அந்த 2000 rupees வாங்க போனவங்க எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுமா ஸ்டாம்ப் பேஜில்? ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இறந்த பெண்கள் அநேகர் நிறைய நகை போட்டிருந்தாங்களாம், பணக்காரங்க. அந்த 2000 ரூபா வாங்கிறதுக்கு உயிரே போயிடுச்சு. தீவிரித்து ஓடக்கூடாது, அது ஆசீர்வாதம் இல்லை, அது சாட்சியும் இல்லை. நாம் தேவ பிள்ளைகள், அல்லேலூயா. நம்ம தான் உடைச்சிருக்கிறோம், பொறுமையாக போகலாம். நம்ம அப்படி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. லைக் மார்ச் பண்ணி போகலாம், விக்டரி மாதிரி மார்ச் பண்ணி போகலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அதனால் நம்ம தீவிரித்து போகாதபடி இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு முன்பதாய் போய் அந்த கோணலானவைகளை செவையாக்குகிறார், அந்த வழியை உண்டு பண்ணுகிறார், பின்பதாய் இருந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எக்ஸடஸ் சாப்டர் 14, நான் வந்து இந்த ஸ்கிரிப்சரை ரீட் பண்ண வேணாம், ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி பிகாஸ் டைம் நம்ம ஷார்டன் பண்ணலாம். தேர் இஸ் அ சிச்சுவேஷன். They came with a treasure, with the Egyptians எல்லாம் வாங்கிட்டு தான் வராங்க. The God shown a great sign in front of Israel. ஹீப்ரூஸுக்கு முன்பதாக எத்தனையோ அதிசயங்களை காண்பிச்சிட்டார், சரிதானே? கொள்ளையிட்டு வெளியே வராங்க. இவ்வளோ அதிசயங்களை பார்த்தவங்க வெளியே வந்த உடனே the God made them to stand in front of Red Sea. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கதை தெரியலனா கூட நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்கலாம், இல்லை பெரியவங்க யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க புதிதாக இருந்தால். இது ரொம்ப இந்த 10 Commandmentsலாம் ஒரு படம்லாம் வந்தது ஹாலிவுட்டில், ரொம்ப ஃபேமஸ். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு கதை, உண்மை. I always used to say, it's always good to stand in front of Red Sea. செங்கடலுக்கு முன்பதாக இருப்பது நல்லது. That is not a dead end. அது வந்து உங்களை நிறுத்த முடியாது. எல்லாரும் என்னப்பா இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், சாகிறதுக்கு கிரேவ்யார்டு இல்லையா இங்கே, நாங்கள் ஊர் அங்கே போய் சாக மாட்டோமா, இங்கே தான் வந்து சாகணுமா அப்படின்னு சொல்லி இந்த murmuring. They received everything, but புலம்புறாங்க. மோசஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள், 14ஆம் அதிகாரத்தில் 19-20, ரொம்ப ஆச்சரியமான வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். முன்னாடி போனவர் பின்னாடி வராரு. அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. ஓகே, நோட் டவுன். ஒரு பிரசன்ஸ் கேம் பேக் பிஹைண்ட் த சோசன். அப்போ தேவன் சொல்றாரு, மோசஸ், why are you crying unto me? ஏன்பா என்கிட்ட அழுதுகிட்டு இருக்க? You have a rod in your hand. Stretch your hand with the rod towards the Red Sea. நீ நீட்டு வழி பறக்கும், அவங்களை அங்கே நடக்க சொல்லு. உங்கள் கையில் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. வலது கை தூக்கலாமா? எல்லாரும் வலது கை தூக்குங்க. ஓகே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்கப்பா. இது உலகத்தின் அதிகாரம் அல்ல. This not belongs to the world, Lord Father. This is a great authority who created heaven and earth to utter a word. That a word is saying, God now uttering, saying that my daughter, my son, you have my authority. நீ என்னுடைய அதிகாரத்தை வச்சிருக்கிற மகளே இப்போ சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வழி பிறக்குது. இப்போ டெட் எண்டாக இருந்த செங்கடல் ஒரு பிகினிங்காக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. The people consider us a dead end, but the beginning of life. அது ஒரு ஞானஸ்தானம் போல, ஒரு பேப்டிசம் மாதிரி பவுல் சொல்கிறாரு. அங்கே நடந்து போகிறாங்க. பின்னாடி மேகஸ்தம்பம் வருது பாருங்க. இந்த 20th scripture in 14th chapter, அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேர விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்துச்சான். The Egyptians, the Pharaoh is coming with 600 chosen chariotsோட வரான். அவங்க பயங்கரமான ஒரு ஆர்மியோட வரான். அவங்களே இவங்களோட நெருங்க விடாமல் பிரித்து வச்சுருந்தது அந்த பிரசன்ஸ். உலகம் உங்கள் அருகே நெருங்க முடியாது. இட் மே பி எனி மைட்டி ஆர்மி. எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தால் பயந்துடாதீங்க தயவுசெய்து. பக்கத்தில் வந்துருச்சிங்க அப்படிலாம் பயப்படாதீங்க. உங்கள் அருகே நெருங்க முடியாது, உங்களை தொட முடியாது. அக்னியினுடைய அந்த வாசனை கூட அந்த சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேலே இல்லை. உங்களை தொட முடியாது, பயப்படாதீங்க. பாருங்க, இவங்களுக்கு எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்ததான். இட்ஸ் a darkness for the Egyptians. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கோ ஃபார் இஸ்ரேல் இட்ஸ் a bright light. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். நம்ம லைட்டு போட்டால் லைட்டு தான் எரியும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகணும். இது ரெண்டு தான் இந்த வேர்ல்ட்லி லாஜிக். ஆனால் ஒருத்தருக்கு டார்க்காகவும் ஒருத்தருக்கு லைட்டாகவும் இருக்க முடியுமா? கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா, கர்த்தரால் முடியும். அவங்களுக்கு குழப்பம் வரும், உங்களுக்கு தெளிவு பிறக்கும். It can be a considered as a dead end for the world, but it's a beginning for you and me, my dear sister, my dear brother. It's a confusion for our enemy, not for us. It's a clarity for chosen. இது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு தெளிவை பிறக்கிற ஒரு இடம். அது செங்கடல். செங்கடலுக்குள்ளார யாராவது வழி கிடைக்குமா? கிடைச்சதில்ல. உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைச்சிருச்சு. கிடைக்கும்னு சொல்கிறது தவறு. கிடைத்த விட்டது. எனக்கும் கிடைச்சிருச்சு பிரதர், நானும் வெட்கப்பட மாட்டேன். அதாவது ஒரு கவிதை எழுதினேன். இது நான் உருவாக்கிய முகம் பார்க்கும் கண்ணாடி, இதை பார்த்து நானும் தலை சீவிக்கொள்வேன். ஈவன் ஐ மேபி a மேக்கர் ஆஃப் மிரர், பட் நானும் தலை வாரணும்ல. நீங்கள் மட்டும் வாரிக்க உனக்கு கொடுக்க முடியுமா என்ன? எனக்கும் தான் அது பொருந்தும். இப்போ நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் எனக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா, எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகாக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இந்த சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. God will glorify His name through this congregation. ஆமாம், நிச்சயமாக நடக்கும். இதுக்கு ஒரே காரணம்தான், இந்த ஹம்பிள்னஸ். இந்த ஹம்பிள்னஸ் தான் இதுக்கான காரணமாக இருந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. தாழ்மை தான் இந்த கிருபையை இங்கே கொண்டு வந்திருக்கு. ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹோலி ஜீசஸ், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நம்மை கர்த்தர் ஒரு 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 பகுதிக்குள்ளாக எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருக்கிறத உடைச்சி உள்ளே கொண்டு போய் நடத்தி பின்பதாய் காத்து எதிரிகளை குழப்பி அதே செங்கடலில் அவர்களை போட்டு அழுத்தி அவர்களெல்லாம் அழித்து ஜலசமாதி பண்ணி யார் எல்லாம் ஃபாரோ எல்லா ஆர்மி எல்லாருமே காணோம், கருவாடாயிட்டாங்க அங்கே தண்ணியிலேயே. The enemy is totally destroyed. Confusion for the enemy. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் சொல்கிறாரு, Isaiah 46 verse 4 says, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். I was doing this, my dear daughter, my son. I was doing this. நான் இதுதான்ப்பா என் வேலை, நான் செஞ்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன். இதை ஐ எம் ஃபெய்த்ஃபுல் காட், ஐ ஹோல்ட் மை கவனன்ட். நான் உடன்படிக்கையில் விட்டுற மாட்டேன், நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அண்ட் ஃபோர் ஃபாதர் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், உனக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது சொல்கிறாரு, இனிமேலும் நான் ஏந்துவேன். ஆமென். ஸோ பாசிங்க சிஸ்டர், சுமப்பேன்
Amen. Hallelujah. I will bear, I will carry, and I will deliver you. ஆச்சரியம், அதிசயம், அதற்கு சாட்சிகள் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும். தெய்வ பிள்ளைகள்னாவே இட்ஸ் அ மிரக்கல் ஃபேஸாக தான் இருக்கணும். உங்களை பார்த்தா பிறருக்கு சந்தோஷம் வரணும். நான் இன்னொரு காரியம் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், the good healthy smile bring the souls to the kingdom. உங்களுக்குள்ளே இருக்கிற வெறுமையும் கவலையும் துக்கத்தையும் நீங்கள் காணாமல் மறைச்சிட்டு உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தோட உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அடி வயிற்றுலேருந்து ஒரு புன்னகையை சந்தோஷமாக கொடுக்குறீங்க பாருங்க. இந்த மிஸ்ட் ஆஃப் எம்டினஸ், பெயின் அண்ட் அக்னி, எந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வெறுமையின் மத்தியிலும் எனக்கு கிறிஸ்து இருக்கிறார் என்று உங்களால் புன்னகிக்க முடிந்தால் அந்த புன்னகையை பார்க்குற மனிதர்கள் இவர்கள் மெய்யான தேவனை வணங்குகிறார்கள் என்று அறிந்து கொள்வார்கள். இதுதாங்க எழுப்புதல். உங்கள் சிரிப்பில் இருக்குது எழுப்புதல். உங்கள் சிரிப்பில் இருக்க எழுப்புதல். நான் இருக்கிற சூழ்நிலை இப்போ நான் சொன்னேன்னா நீங்களாம் அழுதுவீங்க இப்போ. ஆனால் நான் என் வேதத்தை கையில் வச்சு சொல்கிறேன், முழுமையாய் அவரை விசுவாசிக்கிறேன், மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். இப்போ நான் வரும்போது என் மனைவிட்ட பேசிட்டு வந்தேன், நாளை எங்களுக்கு என்னன்னே தெரியலையம்மா அப்படின்னு சொன்னேன். மை வைஃப் செட், ஐ எம் ப்ரேயிங் தேர், யூ கோ, காட் இஸ் வித் அஸ். அவ்வளோதான் வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளாக இருந்தால் நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே போகும். அப்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்குள்ளாக இருக்கிற வார்த்தை பிறரிடம் சென்றடையும். இந்த சேர் பத்தாது. இப்போ சபை எப்படி வளருதுன்னு சொல்லிட்டேன்னா, சபை வளர போகுதுன்ட்டு தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாய் போகிறார், நம்ம உட்காரக்கூடாது, நம்ம தான் கூட போகணும். அப்போ தான் சபை வளரும். ஒருத்தர் வந்தாருங்க, வெள்ளச்சட்டை போட்டு ஒருத்தர் வந்தார், வாக்குத்தத்தம் சொன்னார், சர்ச்சு வளரும்னு சொல்லிட்டாரு, கிருபையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் நாங்களாம் அப்படியே உட்காந்துக்குவோம். அப்படி இல்லை. யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். நீங்கள் அதற்காக உங்கள் சாட்சியை நீங்கள் காண்பிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் பிசாசு ஜெயிக்க முடியும். சாட்சியின் வசனம் வேணும். அப்போ தான் நம்ம பிசாசு ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அவர் தாங்க போகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நான் உன்னை கேரி பண்ணுவேன், உன்னை முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சுங்க. இப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்க போகிறது. அதான் நான் சொன்னேன், போனோம் கதவை, இந்த கதவை இதை உடைச்சிருக்கணும், இதை உடைக்காமல் ஃபுல்லாக உடைச்சாச்சு. இதை உடைச்சாவே போயிருக்கலாம், வில் ஃபைண்ட் அ வே, ரைட்? இதை பிரேக் பண்ணால் உள்ளே போயிடலாம் இல்லைங்களா? அப்புறம் இதுக்கு இதெல்லாம் உடைச்சோம். அதற்கு தான் அன்பான ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. we are running out of time. Okay, I have 10 more minutes. Okay, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க, யாராவது வாசிங்க. இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே இது இல்லை, இந்த நிலைவாசல் இல்லை, டோர் இல்லை, லாக் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நானே வாசல், நானே வாசல். என் வழியால். Hallelujah. The God destroyed everything and make sure nothing is fixed here or balanced here. இங்க ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்து வாசலாக ரீப்ளேஸ் பண்றாரு. ஏன்னா இங்க வெங்கலம் இருந்தா இதை மட்டும் உடைச்சிட்டு உள்ள போனா கிறிஸ்து இங்க வர முடியாது. கிறிஸ்து வாசலா இருக்க முடியுமா? இங்க இது இருந்தா கிறிஸ்து வாசலா இருக்க முடியுமா? The God said, இது எதுவுமே வேணாம், நான் தான் அது. I am the door. I am the door. நான் தான் வாசல். என் மகளே, என் மகனே, I will replace it everything. ஃபுல்லாகவே உடைச்சிடுறோம், ஃபுல்லாகவே மாத்துறேன். அந்த மாற்றமே நான் தான். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, the change is Jesus. அந்த வாசலே அவர் தான். இப்போ சொல்லுங்க, உள்ளும் புறமும் நல்ல ஒரு மேய்ச்சல் கிடைக்குமா? நல்லா கிடைக்குமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாய் போகிறார். யாரை கொண்டு உடைக்க போறாரு? நம்மை கொண்டு உடைக்க போகிறார். நமக்கு முன்பாக என்ன செய்ய போறாரு? பாதுகாக்க போகிறார். எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு? ஐ வில் பேர் யூ, கேரி யூ, ஐ வில் டெலிவர் யூன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் எம்டியாக இருக்கிற ஸ்பேஸை ஐ வில் மேக் இட் பர்ஃபெக்ட். தட் இஸ் கால் ஜீசஸ். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் டு ஹாவ் அ காட் லைக் திஸ். இது மாதிரி ஒரு இறைவனை நீங்கள் பார்க்க முடியுமா? அன்பு நிறைந்த இறைவனை, சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை மீட்டு என்னையும் மீட்டு இங்கே நிற்க வச்சு
நம்ம அவரை வந்து நேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நானே எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாரு. இதற்கு மேலே ஒரு அன்பை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? Can you able to find this kind of love anywhere? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. இதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம பல நேரங்கள் நினச்சிக்கிறோம் இடுக்கமான வாசல் அப்படின்னா, இடுக்கமான வாசல்னா ஒரு பெரிய சோதனை காலம். இடுக்கமான வாசல் வழியாய் போகும்பொழுது இடுக்கமாக இருக்குது, உலகத்தின் வாசல் விசாலமாக இருக்கிறது, இடுக்கமான வாசல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படிதான் நினைக்கிறோம். அதான உண்மை. இடுக்கமான வாசல்னா the narrow gate looks like a very tough life. ஐயோ எப்படியாவது விட்டு ஒதுங்கி உள்ளே போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இடுக்கமான வாசல் is a curse or is a punishment or is a kind of a trial? No. The narrow gate is a blessing. Yes, it's a blessing. நல்லா பாருங்க, I'll explain you. This is a gate. If the gate is very narrow, நான் இதை உரசிக்கிட்டு தான் போகணும், சரிதானே? உரசிக்கிட்டு தானே போகணும். நான் கிறிஸ்துவை உரசிக்கிட்டே போகிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை தொட்டுக்கிட்டே போகிறேன். இது பிளெஸ்ஸிங்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். ஏசப்பாவை தொடுறது கஷ்டமா? ஐயோ எனக்குலாம் எவ்வளோ குறுகி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த காலத்தில் நம்ம ஊர்லாம் தேட்டரில் வந்து டிக்கெட் கொடுக்குறதுக்கு அப்போல்லாம் வந்து ஒரு கூண்டுமே வச்சுருப்பான், உள்ளே அப்படி போவானுங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏரிலாம் போவானுங்க உள்ளார. நாங்களும் ஏறி இருக்கிறோம், அதனால சொல்கிறேன். அப்படி இருந்தது. ஏன்னா அது நேரம் கேட்டு அதில் போனால் தான் அது டிக்கெட் கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை, இது பிளெஸ்டு கேட். இங்கு நான் கிறிஸ்துவோடு பயணிக்கிறேன், கிறிஸ்துவோடு பயணிக்கிறேன். This is not a punishment, curse or trial, my dear brother, my dear sister. It is a great opportunity, privilege and blessing. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் போகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல முறையில் ஒரு 5 minutes இருக்குல்ல பாஸ்டர்? 46 50க்கு முடிக்கணும். பாஸ்டர் கண்டிஷன் போட்டிருக்காங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் சொன்னால் கேட்கணும். ஸோ 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிங்க. ஹோலி ஜீசஸ். ஊக்கமாக ஜெபம் பண்ணலாமா? வாட் இஸ் த ரியல் ப்ரேயர் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், சரிங்களா? ஒரு மஷாத்தார் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹோலி ஜீசஸ், ஹோலி ஜீசஸ், ஹோலி ஜீசஸ், ஹோலி ஜீசஸ், ஹோலி ஜீசஸ். கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஒரு சின்ன ஒரு பாடல் தான் நான் பாட போகிறேன். அந்த அதை பாருங்க. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை. பிரதர் நீங்க பாடின பாடலாம், நீங்க மைக் எடுத்து பாடின பாடுங்க. என் இயலாமையில் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்த்தீரென்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். முறை சொல்லலாம். மலைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிழிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிழிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பாருங்க பாருங்க. கிழிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிழிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேரம் குறைவாக இருந்தாலும் நமக்கு கர்த்தர் நிறைவாய் இருக்கிறார். நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாமா? கர்த்தருக்குள்ளாய் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒருங்கிணைங்களேன்.
ஒரு கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே செய்கிற தேவன், சர்வ ஞானியாய் இருக்கிறவர். He knows everything. His thought is totally different from our thought. நம்ம நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். My dear brother, my dear sister, this is the moment. This is the moment God really wants to touch you, my dear brother, my dear sister. இப்போ உங்களை தொட விரும்புகிறார். எப்படி தெரியுமா தொட விரும்புகிறார்? ஒரு அன்பான தகப்பனாக தொட விரும்புகிறார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை அணைத்துக் கொள்வாரோ அது போல தொட விரும்புகிறார். நானே வாசலா இருக்கிறேம்மா மகனே, நானே வாசலா இருக்கிறேன், எனக்குள்ள வா, come into me, எனக்குள்ள வா, உள்ள பிரவேசி, உள்ளும் புறமும் ஒரு நல்ல மேய்ச்சலை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். உன் தடைகளை நீ பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தடைகளை நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு முன்பதாய் போகிறவரும் உங்களை வழி நடத்துகிறவரும் is the creator God. அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வசனம் சொல்லுகிறது மார்க் 10:27 மனிதர்களால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற உங்க நண்பர்களால முடியாது, உங்க உறவினர்களால முடியாது, நீங்க கேட்ட உதவி அவங்களால செய்ய முடியாது. Maybe the authority or anything else where you are standing in the foreign land, அந்த காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தை இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு வந்து சேர்கிறது. எதெல்லாம் தாமதிக்கிறதோ, எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை வந்து மிகுந்த ஒரு போராட்டத்துக்கு தள்ளுகிறதோ, what are things is bothering you, troubling you and cornering you, my dear brother, my dear sister, then the very same issue and challenge, God going to do the great miracle and going to give a great open door, because he said I am the door. நானே ஒரு வாசலா இருக்கிறேன் என்று சொன்ன அதே தேவன் உங்களுக்கு இன்று இப்பொழுது ஒரு வாசலை கொடுக்கிறார். இப்பொழுது ஒரு வாசலை கொடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு ப்ரொஃபெட்டிக்கா சொல்றேன் நான், நீங்க இப்பொழுது ஒரு வாசலை பெற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது ஒரு வாசலை பெற்றுக்கொண்டீங்க. I do not know, my dear sister, my dear brother, what is the need you have in your life. உங்களுக்கு என்ன தேவைகள் உங்க வாழ்க்கையில இருக்கு எனக்கு தெரியாது. நான் உங்களை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவர் வாசலாக உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியுது. அது கர்த்தர் எனக்கு அறிவித்திருக்கிறார். இன்று இந்த வேளையில இப்பொழுது ஒரு முடிவின் மத்தியில ஒரு துவக்கமான வாசலாக அவர் இருக்கிறார். You are thinking that the matter is ended. இதுக்கு மேல அது உயிர் பெறாது, அந்த சூழ்நிலை இனி வராது நீங்க நினைக்கிறீங்க. அந்த சூழ்நிலையை அவர் மீண்டுமாய் உயிர்த்து லாசருவே வா என்று சொன்னதை போல மரித்தவைகள் உங்கள் வாழ்வில் மீண்டுமாய் உயிர்ப்பித்து எழுந்து வரும். நீங்க நினைச்சிட்டீங்க 4 நாள் ஆயிற்று நாருமே என்று நீங்க நினைக்கலாம். இனிமே அந்த சூழ்நிலை, அந்த பரிசு, அந்த வாய்ப்பு இட்ஸ் become a dead, இது கிடைக்காது நீங்க நினைச்சீங்க இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நான் உயிர் கொடுப்பேன். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு என் நாசியில் சுவாசத்திலிருந்து ஊதுவேன், அப்பொழுது அது ஒரு சேனையாக எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹோலி ஜீசஸ். நன்றி அப்பா. அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரை இந்த மாலை வேளையிலும் நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பா. எல்லா நன்மையான ஈவுகளும் பூரணமான வரமும் அப்பா உம்முடைய பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அப்பா உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் இந்த வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதற்காய், கொடுத்ததற்காய், ஆசீர்வதித்ததற்காக, ஒரு வாசலாக நீரே உம்மை காண்பித்ததற்காக நன்றி. ஆமா ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு குடும்பங்களும் ஊர்ல இருக்கிற அப்ப அந்த ஹோம்லேண்ட்ல இருக்கிற அவங்களுடைய எல்லா தேவைகளையும் குடும்பங்களையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவங்க நினைக்கலாம்ப்பா, நான் இங்க இருக்கிறேன், அங்க யார் இருக்கிறான்னு அவங்க நினைக்கலாம்ப்பா. அங்கு இயேசு இருக்கிறார், இங்கும் இயேசு இருக்கிறார், அங்கும் தகப்பனாக இருக்கிறார், இங்கும் தகப்பனாக இருக்கிறார். இங்க இருந்து நான் அங்க என்ன மாற்றத்தை கொடுக்க முடியும்னு உங்க மனசு தோணுதில்ல. கர்த்தர் இந்த மாற்றத்தை அங்கு கட்டளையிடுகிறார், இப்பொழுது கட்டளையிடுகிறார். இந்த வேளையில இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கிறது. நல்ல செய்தியை உங்கள் காதுகள் சீக்கிரத்துல கேட்கும். ஹல்லேலூயா. அப்பா, அருமையான என் போதருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அன்பும் ஆண்டவரை தாழ்மை நிறைந்த உங்களுடைய மகனுக்கு ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த ஊழியத்திற்காக நன்றி ஆண்டவரை. அவர் உண்டாக்கின, அவர் ஆசைப்படுற இந்த சிஸ்டம் ஆஃப் திஸ் சர்ச் ஃபங்க்ஷனிங் ஒரு ஆச்சரியம் ஆண்டவரை. அப்பா, நீர் 2 பேராக ஆண்டவரை சீசர்களை அனுப்பினதை போல அப்பா அவர் ஆண்டவரை எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்கப்பா. அவர் கரத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அவர் வாயின் வார்த்தைகள் அற்புதம், சுகம், சமாதானம், திறந்த வாசல், ரட்சிப்பு உண்டாகட்டும். அவர் நாமத்தினாலே அவர் ஜெபிக்கும் பொழுதும் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் மக்கள் தொடப்படட்டும். ஆச்சரியமாக ஆண்டவரே அவர்கள் வாழ்வு மாறட்டும் ஆண்டவரே. அப்படியாக என் சகோதரனை அப்பா அருமை போதகரை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க ஆண்டவர். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரியை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நான் என்னுடைய தேவைக்காக வரல, பரலோக ராஜ்யத்தினுடைய தேவைக்காக நான் நிற்கிறேன்
இருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்தபடியினால உண்மையும் உத்தமமான ஊழியனே என்று நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவர். அவங்களையும் அவங்க குடும்பத்தின் தேவைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க விதைக்கிற இந்த அர்ப்பணிப்பான இந்த பணிக்கு அவர்கள் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். வருகிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. இது என் குடும்பம், நான் இங்க வருவது என்னுடைய குடும்பம், எங்க அப்பா இங்க இருக்கிறாங்க, எங்க அம்மா இங்க இருக்கிறாங்க, என் சகோதரிகள் இங்க இருக்கிறாங்க, என் சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பம் இது என்ற அந்த உணர்வை அவர்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. அவங்க இங்க வரும்பொழுது அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவங்க லிட்டரலி let them feel it Lord Father Master. அப்படியாக மாற்றி இப்பொழுது நாங்க விசுவாசத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. கடைசியாக இங்கு இன்னும் 100 சேர் போடணும்ப்பா. ஆமென் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமான மல்டி லாங்குவேஜ்ல சபை நடக்கணும்ப்பா. இங்கிலீஷ்ல, மலையாளத்துல, தமிழ்ல நடக்கணும் ஆண்டவரே. சுத்தமான ஆண்டவரே ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு நடக்கணும்ப்பா. இங்க ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு வாசலாக நீர் வாசலாக நில்லுங்க ஆண்டவரே. நாங்க ஒதுங்குறோம்ப்பா, நான் ஒதுங்குறேன் ஆண்டவரே. let me move away Lord Father, you are the gate Lord Father. நீங்க நில்லுங்கப்பா. அதுதான்ப்பா gates of heaven Lord Father. அந்த வாசலாக இந்த சபை மாறட்டும் ஆண்டவரே. நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அர்ப்பனாய் இருக்கிற தகுதி இல்லாத இருக்கிற என்னை நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி. எனக்கு இந்த தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய பிள்ளை அப்படி நம்ம ஜெபித்து இந்த நாளின் ஆராதனை நிறைவு செய்வோம். இத்திரத்தோളം ஜெயம் தந்த தெய்வத்தின் ஸ்தோத்திரம். முதல் அடி மட்டும், 2 அடி மட்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டோர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.